எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பூஜை ரூம் எப்படி வாசனையா கமகமன்னு வச்சிருக்கோமோ, அதே மாரி நம்ம கிச்சனையும் வாசனமா வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நான் வீட்லயே ஹோம்மேடா ஒரு வாசனை பொடி ரெடி பண்ணேன். அது எப்படி பண்ணேன்றத நெக்ஸ்ட் பதிவுல நான் ஷேர் பண்றேன். ஸோ அத நான் கிச்சனுக்குமே தனியா ஒரு கப் வச்சிருக்கேன். அதில தண்ணி ஊத்திட்டு, அந்த பொடி போட்டுட்டு, நல்லா அந்த கிச்சன் டாப் மேல, ஸ்டவ் மேல, டைல்ஸ் மேலலாம் நல்லா தொடச்சுட்டேன். ஸோ அத தொடச்சதுக்கே அவ்ளோ வாசன மணமா இருந்தது. அதுக்கப்புறம் எப்பவும் போல மாக்கோலம் போட்டுட்டு, எனக்கு தெரிஞ்ச மாரி ஸ்டார் கோலம் சின்னதா டிசைன் போட்டு, சைடுல ரெங்கோலி மாரிலாம் போட்டு, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த டைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் பண்ண அந்த வாசனை திரவிய பொடி இருக்கு இல்லையா? அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து, பன்னீர் கலந்து, அப்படியே அ பொட்டு வச்சுட்டு, ஓம், சஷ்டிக்கு, அதுக்கப்புறம் லாபம், அதுக்கப்புறம் மேல ஒரு கதவு இருக்கும். அங்கேயுமே சும்மா தாமரை மாரி, விளக்கு மாரிலாம் டிசைன் போட்டு, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேங்க. ஆக்சுவலா ஒரு 2 வாரமா நான் இந்த மஞ்சள் குங்குமம், இந்த மாரி மாக்கோலம் எதுவுமே போடல. போடாம எனக்கு ஒரு ஒரு மாரி ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்ல கிச்சன்ல போனாலே. என்னென்னமோ ராட் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் தெய்வீகமா இருக்கு. அவ்ளோ அழகாவும் இருக்கு. ஸோ அழகா ரெடி பண்ணிட்டு, நானும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு, பூவெல்லாம் எடுத்துட்டு, நம்ம கிச்சன்ல விளக்கேத்திட்டு, தீப தூபம் காமிச்சு, பூக்கள் போட்டு, அந்த குலதெய்வ பானை, உருளி இல்ல, அந்த உலக்க, அதுக்கப்புறம் அந்த தாலிப்பொம்பளையும் எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணியாச்சுங்க. நிறைவா முடிஞ்சுச்சு.